வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். தர்மம், தர்மத்தின் அளவுகோல் என்ன? ஒரு மன்னன், அந்த மன்னன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்கே வந்து யார் தர்மம் கேட்டாலும் சரி அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு மன்னன். அதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருந்தான், ஒரு தராசு வச்சிருந்தான். அதில் நீ செஞ்ச தர்மத்துக்கு நீ வாங்கிட்டு போகலாம். ஒரு விவசாயி என்ன பண்ணா, தன்னுடைய மகள் திருமணத்திற்காக மன்னனை பார்த்து பொன் பொருள் வாங்கி செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கிராமத்திலிருந்து நகரத்துக்கு கிளம்பி வர்றான். இப்படி கிளம்பி வரும்பொழுது ஒரு சில உணவுப் பொருட்கள் சாப்பிடுவதற்காக, மதிய வேலைக்காக, ஏன்னா காலம்பரை கிளம்புனா ராத்திரிக்குள்ளே நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம், நடந்து தான் போகணும், ஒரு 10 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். இடையில நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் மதிய நேரத்துக்கு அதை எடுத்துக்கிட்டு அவர் போய்கிட்டு இருக்கார். மதிய வேலை ஒரு குளக்கரை அரச மரத்தடி நிழலிலே அமர்ந்து உண்பதற்காக கைகாலெலாம் அலம்பிட்டு வந்து உட்கார்ந்து, எனக்கு இந்த சாப்பாட்டை கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி அந்த இறைவனை வழிபாடு செய்துவிட்டு உடனே அந்த பொட்டலத்தை பிரித்து சாப்பிட போகிறார். அப்போ எதிரில் ஒரு நாய் வந்து நிற்குது. அதுக்கும் ரொம்ப பசி மாதிரி இருக்குது. சரி, அவருக்கு பாதி கொடுத்துட்டு நம்ம பாதி சாப்பிட்லான்னு சொல்லி பாதி சாப்பாட்டை கொடுக்குறாரு. அது கடன்னு சாப்பிடுது, ரொம்ப பசி. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் அடுத்த பாதி கொடுப்பாங்களான்னு பார்க்க இவர் யோசிச்சார், நம்ம தான் காலம்பரை சாப்பிட்டுட்டோம், இப்போ போனோம்னாக்கா நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த நாய் பாவம் எப்போ சாப்பிட்டதுன்னு தெரில, ரொம்ப பசியாக இருக்கும் போல இருக்கு. சரின்னு தன்கிட்ட இருந்த மொத்த சாப்பாட்டையும் கொடுத்துட்டார். மொத்த சாப்பாட்டையும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பித்தார். பசி வேறு, நல்ல பசி. அப்போல்லாம் தர்ம சத்திரம் அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த தர்ம சத்திரத்துக்கு போனீங்கன்னா அந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்காக, உள்ளூரில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்காக அந்த தர்ம சத்திரத்தில் இரவு நேர உணவு கொடுப்பார்கள், மதிய நேர உணவு கொடுப்பார்கள். காலை நேர உணவு அதிகம் இருக்காது, மதியமும் இரவும் கம்பல்சரி வந்து ஓரளவு சாதம், ஒரு கூட்டு, ஒரு குழம்பு, மோர் ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு சாப்பாடு வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த தர்ம சத்திரத்தை அரசாங்கமே ஏற்று நடத்தி வந்தது. சிலர் செல்வந்தர்களும் தர்மசத்திரம், அன்னச்சத்திரம் அப்படின்னு நடத்திட்டு வந்தாங்க. அந்த அன்னச்சத்திரத்தில் போய் இவர் சாப்பிட்டுட்டு படுத்துட்டார். மறுநாள் காலம்பரை எந்திரிச்சு அரசரை பார்க்கறதுக்கு போகிறார். அரசர்கிட்ட போய், அரசே, என்னுடைய மகள் திருமணத்திற்காக பொன் பொருள் வேண்டி உங்களிடத்திலே வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு அதை தந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அரசர் உடனே திருப்பி கேட்டார், நீ வந்து தர்மம் கேட்டு தானம் கேட்டு வந்திருக்கிற வாஸ்தவம், நீ யாருக்காவது உதவி செஞ்சிருக்கிறியா? யாருக்காவது தர்மம் பண்ணியிருக்கிறியா? நீ ஒரு விவசாயி தானே, நீ யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கியான்னு சொல்லு. அவன் உடனே சொன்னார், நான் யாருக்கும் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, நான் இதையெல்லாம் ஞாபகத்திலும் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் வரும்பொழுது ஒரு நாய் பசியோடு இருந்தது, அந்த நாய்க்கு என்னுடைய சாப்பாட்டை கொடுத்து விட்டு வந்து விட்டேன், அது மட்டும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது. அதனால் அந்த நாய்க்கு கொடுத்த சாப்பாட்டிற்கு ஏற்ற அளவு எனக்கு ஏதாவது தானம் கொடுது. உடனே அவர் எப்போதும் போல ஒரு தராசு எடுத்து வச்சார். அதில் இவருடைய தர்மத்தை தூக்கி வச்சார். நகை கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பித்தார். கஜானாவில் இருக்கிற மொத்த நகையும் வச்சாச்சு, இவருடைய தர்மம் இன்னும் மேலே இருக்கு, கீழே இறங்கலை.
என்னடா இது, கஜானாவில் இருக்கிற மொத்தகையும் வச்சாச்சு, எல்லா பொருள் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டோம், இவனுடைய தர்மம் இன்னும் அதுக்கு மேலே இருக்குதே. ராஜா உடனே, சுவாமி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கேட்குறது எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன், வச்சும் என்னால் அது திருப்தி பண்ண முடியல, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நான் சாதாரண விவசாயி தான், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சாதாரண விவசாயி. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வ அவதாரமாக இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் சாதாரண விவசாயி. அப்போது அந்த இடத்திலே தர்ம தாய் தோன்றினான். தோன்றி, அரசே, நீ உன்னுடைய பணத்தையோ உன் உழைப்பின் மூலம் வந்த பொருளையோ தானம் செய்யவில்லை, உனக்கு வருகின்ற வரி பணத்திலிருந்து நீ தானம் செய்கிறாய் இல்லையா? ஆனால் அவருக்கென்று வைத்திருந்த, அவர் உழைத்து சம்பாதித்து அவர் உண்பதற்காக வைத்திருந்த சாதத்தை அந்த நாய்க்கு தானமாக கொடுத்துவிட்டு அவர் பசியோடு இருந்தார். அதுதான் பெரிய தர்மம், அதுதான் பெரிய தானம். அதனால் அதற்கு அளவுகோல் என்பது கிடையாது. தர்மத்திற்கு, தானத்திற்கும் அளவுகோல் என்பது எப்பொழுதுமே கிடையாது. யார் எந்த இடத்தில் நம்மிடத்தில் இருந்து பெறுகிறார்கள் என்பதையும், யாரிடத்தில் நாம் பெற வேண்டும் என்பதையும் இறைவன் தீர்மானிக்கிறான், நாம் தீர்மானிப்பதில்லை. அவருக்கு தேவையான பொன்பொருளை கொடுத்து அனுப்பி வையுங்கள் அப்படின்னு தர்மத்தாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அரசர் அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்து அவரும் சந்தோஷமாக சென்று அவருடைய மகளுடைய திருமணத்தை நல்ல விதமாக நடத்தி வைத்தார். பெருமைக்காகவும் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாம் ஒருபொழுதும் தர்மத்தையும் தானத்தையும் செய்யக்கூடாது. நமக்கு தோன்றுகின்ற பொழுது யார் எந்த உதவி கேட்டாலும் அதை தயங்காமல் செய்தால் மட்டுமே அது நல்ல பயனை தரும். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்திக்கிறேன்.